வருஷம் ஒரு நவீன சூழல் மின்சார காரணம் தொழிற்பாட்டினா பல அடிப்படை இயங்கியல் மற்றும் காந்த வேண்டது காணப்படுது. ஒரு மின்சார காரில் முக்கியமாக மின்கல அழுத்தமாகும் இன்வெர்டர் மற்றும் அழுத்த மோட்டார் ஆகிய பாகங்கள் விளக்குவது. காரை இயக்கும்போது மின்கல அழுத்த இயக்க சக்தியாக மாற்றமடைகிறது. அதேவேளை காரின் தடுப்பு அழுத்தப்படும் போதும் காரின் இயக்க சக்தி மீண்டும் மின்சக்தியாக மாற்றப்பட மின்கல அழுத்தம் சேமிக்கப்படுகிறது. இது மீளுற்பத்தி தடுக்குமுறையினால் ஏற்பட்டது. மேலும் குளிர் மழை காலங்களில் காரின் உட்பகுதி வெப்பமாக வைத்திருக்கவும் கண்ணாடிகளில் பனிமூட்டத்தை நீக்கும் பிரத்யேக மின் வெப்பம் எலக்ட்ரிக் கேபிள் ஒன்றும் காரில் இணைக்கப்பட்டிருக்கும். ரைட். அப்ப அதுல 7 நாள் ஆயுத கல்வி இருந்துச்சுன்னா பிரதான மின்கலவழிக்கு உருவாக ஒரு 4 வோல்ட் மின்னியக்க விசையும் தசம் சைவ மாதரையும் கொண்ட ஒத்த சிறிய மின்கலங்கள் பயன்படுத்தப்படுது. அப்ப 400 வோல்ட் மின்னியக்க விசை பெற இத்தகைய எத்தனை மின்கலங்கள் தொடர் ஆகிணிக்கப்பட வேண்டும். ரைட். அப்ப அமைதி தொடர் ஆகிகள் கூட்டப்படும் போது அப்ப எண் தர 4 சமனாக போகுது 400 வோல்ட் தான். ஆகவே நூறு மின்கலவர்கள் சேர்ந்து இரண்டாவது வருதுன்னா ஒரு மின்கலவழிக்கு நகர்த்தடி தசம் 2 ஓமாக பேர மேலே கணத்தில் தொடர் இணைப்புகளை கொண்ட எத்தனை தொகுதிகள் சமாந்தரமாக இணைக்கப்படுகிறது. இதுல நமக்கு தொடராக இணைப்பாடுகள் ஆற்றலை தூக்கப்படும். ஒரு மாதிரி சமாதான இணைப்புல மொத்தமான ஒரு சீரீஸ் நமக்கு என்ன வருது 100 பேட்டி இருக்கா. ஒரு சீரீஸ்ல 100 பேட்டி இருக்கு. ஒரு பேட்டியில தட்டம் சைவ மட்டும்னா ஒரு சீரீஸ் ஆழ்கடை நமக்கு என்ன வருது தசம் 2 வருது. அப்ப இங்கே நமக்கு கேட்டது மின்கலவைக்கு நகர்த்தலை தசம் 2 இருக்கா. அப்ப நமக்கு தசம் சைவ 2 மாத்தடையிலேயே 100 அதுதான் ஒரு தொகுதியை வந்து நமக்கு போதுமானதா இருக்கிறேன். இப்ப அடுத்தது என்னன்னா காரில் உள்ள பிரதான மின்கலவெடுப்பு 400 வோல்ட் மின்னியக்க விசையை தோற்றுவிக்கக்கூடியது. காரின் மோட்டார் இயங்கும் போது அது மின்கலத்தில் இருந்து 150 ஆம்பியர் சீரான மின்னோட்டத்தை நுகர்கின்றது. மின்கல அடிக்கின் நகர்த்தலை தசம் 2 ஆகும். மோட்டார் கார் இயங்கும் போது மின்கல அடிக்கின் முனைகளில் கிடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு இது இருக்குன்னா வெட்டி ஒரு ஆத்தாரியம் எழுதி மொத்தமா ஒரு வெட்டி ஒரு ஆத்தாரியம் எழுதியிருந்த இதுல முனைவழுத்த வேறுபாடு தெரியும் இ மைனஸ் ஐ ஆக சிந்திக்கும். அப்படிங்கிற நமக்கு அப்ப இது ஒரு ஒரு வெட்டின்னு சொன்னா அதுல ஆத்தாரி ஆறுன்னு சொன்னா அது முனைவழுத்த மேவிக்கு இடையிலான முனைவழுத்த வேறுபாடு ஏ சமம் இ மைனஸ் ஐயாக சமம் இருக்கும். ஈங்கிறது அது மின்னிட்டு விசை, ஐங்கிறது அந்த வெட்டிக்கு போற ஓட்டம், ஆறுங்கிறது வெட்டினுடைய ஆத்தரம். இங்கே நமக்கு இது தெரிஞ்சுக்காங்க வெட்டிக்கிறேன்னா போது முனைகள் வெளிப்பட்ட அடுத்த வேறுபாடு. இந்த கொஸ்டினுக்கு டெல்டா வி சமன் இ மைனஸ் ஐயா இ தெரியும் சரி 4 வோல்ட் தான். ஐ வந்து தெரிஞ்சுக்காங்க 150 ஆம்பியர் தர ஆறு வந்து நமக்கு என்னது தட்டம் 2 அப்படி நமக்கு எனக்கு ஆல்வே 320 நடக்குதுன்னா இப்ப நம்ம ஒரு வெட்டியில ஒரு ஆத்தாரியை வந்து இழுத்து துடிக்கிச்சுன்னா அந்த வெட்டியில எதிர்த்து நம்ம வெளியாகி ஒரு சர்க்கியூட் இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடு அந்த வெட்டியில விநியோகம் செய்ய சமனா இருக்கு. அந்த வெட்டிக்கு கூடாத ஓட்டம் போறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அந்த ஆத்தாரியை நீங்க போறதுக்கு ஒரு அழுத்த வேறுபாடு தேவைப்படும். அப்ப அந்த அழுத்த வேறுபாடை கழிச்சுதான் நம்ம என்ன செய்யப்படும் வெட்டி துணைகளுக்கான அழுத்த வேறுபாடு தருவோம். சரியாதான் 400 550 தான் தக்கம் என்னன்னா 370. இரண்டாவது கொஸ்டின் மின்கல அடிக்கின் அகத்தடையின் காரணமாக வெப்பமாக விரியமாக மின்கல கண்களை அப்ப எங்கெங்கெல்லாம் தடை இருக்கு அங்கே மின்னோட்ட வர என்ன செய்யப்படக்கூடாது அங்கே வெப்பமாக சக்தி இழக்கப்படும். அப்ப நமக்கு செய்ய என்ன செய்யலாம் பாக்குறது 3 சமன்பாடு ஐ ஸ்கேர் ஆறு போடலாம் அல்லது வி ஸ்கேர் ஆறு போடலாம் அல்லது வி சமன் போடலாம் வி சமன் வி. அப்ப இந்த 3 ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது. அப்ப இதுல நம்ம ஈஸியானது என்னது தஞ்சிக்கின்ற அகத்தடையின் காரணமாக உப்பமாக காரணம். அப்ப அகத்தடைய பெருமானம் ஆறு தெரியும் ஐ தெரியுங்கிறதுனால நம்மளுக்கு ஐ ஸ்கேர் ஆறுன்றது ஈஸி. அப்படி இல்லை நம்ம என்ன செய்யணும் தங்கூருக்கான அழுத்த வேறுபாடு 30 வோல்ட் அதை கூட்டும் அதில் அந்த ஐ கண்டுபிடிச்சும் செய்யலாம். அப்ப நான் இதில் ஐ ஸ்கேர் வந்து ஐ ஸ்கேர் வந்து 150 வர்க்கம் தர 6 கொண்டு சதம் 2 இதுக்குள்ள அழிவு செய்யலாம். அப்படி சரி டி சமன் விஐ டி சமன் விஐ வரத்துல வி வந்து என்னது அந்த ஆகத்தடைக்கு கூறுகாருக்கு அழுத்த வேறுபாடு மொத்தம் 4 வோல்ட் ஆகத்தடைக்கு கூறுகாருக்கு ஒரு 30 வோல்ட். அப்ப 30 தர ஐ வந்து 150 வரப்போகுது. அப்ப அது நமக்கு தெரியும் வரப்போகுது 40 4500 4 வந்து கிலோ அப்ப எதிர போட்டாலும் மாசம் ஓகே வரப்போகுது. அதாவது
மின்சார அடிக்கு நகர்த்தலின் காரணமாக வெப்பமாக விரைவாக மீன் பலு வந்து செலவு நமக்கு 4.5 கிலோ 4.5 கிலோ. இப்ப அடுத்தது 3வது போகும். மோட்டார் என்கின்றனையும் பயனுள்ள மீன் வலுவை அது. அப்ப இந்த விஷயம் நம்மள வெட்டி அகந்தடை இருக்கிறதால அந்த அகத்தடையில ஏற்பட போது குறித்தளவிலான கட்டி விரயமாகுது. அதுல வாழ்வதை நம்ம பண்ணிப்போம். இப்ப நமக்கு தேவை என்னன்னு சொன்னா மோட்டாரை சென்றடைய பயனுள்ள மீன்கள். அப்ப இதுக்கு நாம என்ன செய்யலாம், மொத்த மீன்களுள்ள இருந்து வெற்றியை கொடுக்காது, அதாவது வெற்றியில் அகத்தடைக்கு கொடுக்காத விரயமாகப்பட்ட மீன்கள் கழிச்சு விளையாடுக்கலாம். அப்படி நம்ம எல்லாம் நம்ம வரைந்த பயனுள்ள வோல்ட் அளவு, பயனுள்ள வோல்ட் அளவு நம்ம எவ்வளவு 370 வோல்ட் தான் எக்ஸ்டர்னலா சர்க்யூட் கிடைக்கும் போது, அப்ப அந்த பிஏ போட்டு நம்ம P7BIல அந்த வோல்ட்டையும் மற்ற கரண்டையும் போட்டு நம்ம செய்யலாம். அப்படியே பார்க்கலாம். அப்ப இதுல 3வது படிக்கான ஆன்சர் P7BI யூஸ் பண்ணி ஈஸி. அப்ப B வந்து நமக்கு என்ன தெரியும், 5 வோல்ட் 370 வோல்ட், I வந்துட்டு 150 ஆம்பியர். அப்ப 150 ஆம்பியர் போட்டோம். இது சரி கிடைக்கலாம். அப்படியே நம்ம என்ன செய்யலாம் சொல்லி பாத்தீங்கன்னா அதான் நமக்கு ஈஸி. ஏன்னா மொத்தமா பார்க்கணும். முக்கிய வாழ்க்கை 400 ஐயோ போட்டு அதுல இருந்து வந்து இப்போ இந்த வெற்றி குழுக்கவே சார்ஜஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மொத்தத்துல இருந்து இந்த 4 பயன் பண்ணி வைக்கிறது அதையும் கழிச்சு எடுக்கலாம். அது இது கிடைக்கும். அப்ப எப்படி எழுதுங்க 55 கிலோவாட் நமக்கு வரப்போகுது. அப்படி இல்லாட்டி நம்ம மொத்தமான வாழ்வு கலந்து போட்டு அதுல இருந்து இந்த 4.5 கிலோவாட் கழிச்சாலும் நமக்கு அதே 400 வரைக்கும் 60 கிலோவாட் வரப்போகுது மொத்த வரும். அதுல இருந்து 4.5 கிலோவாட் கழிச்சுன்னா 55.5 கிலோவாட். இப்ப அடுத்தது 4வது விஷயம் பார்க்கணும். ஒரு மின்சார காரின் மின்கலவனுக்கு 80 கிலோவாட் அவராக சேமிக்கக்கூடியது ஏன் கார் தொடர்ந்து மாறாபாடு 40 கிலோவாட்டை பயன்படுத்தால் இந்த மின்கலவனுக்கு செயலிழக்க எடுக்கும் காலத்தை மணித்தியாலத்தை கணித்தரை. அப்படிங்க நமக்கு தேவை கிலோவாட் அவர்ங்கிறது சக்தியினால், அதாவது அரசு மனுஷன்னா கிலோவாட் நினைந்தது ஜூல் பர் செகண்ட், அதாவது கிலோ ஜூல் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 80 கிலோ ஜூல் எனர்ஜியை சேமிக்கப்படுது. அப்படி எவ்வளவு நேரம் சேமிக்கிறான், ஒரு மணித்தியாலுக்கு. சரியா, அதான் விஷயம். அப்ப அது வந்து சக்தி எல்லாம் 40 கிலோவாட். அப்ப 80 கிலோவாட் நம்ம 80 கிலோவாட் சாங்கல் இருந்து இது நம்ம 40 கிலோவாட் நமக்கு 2 ஹவர்ஸ், அதாவது காரில் இருக்கிற அந்த 80 கிலோவாட் அவர் பயன்படுத்தி 2 மணிக்கு ஆகுது பயணிக்கிறது. இப்ப அடுத்தது சீபாடிமுகம். மின்சார காலத்தில் முன்னோக்கி செல்லும் போது மின்கலத்திலிருந்து வழங்கப்படும் மின்னோட்டம் காரணமாக மோட்டாரினுடைய சுழற்றப்படுகிறது. கார் நிறுத்தப்படும் போது மோட்டாரின் மின் வளங்கள் துண்டிக்கப்பட்டு காரின் இயக்க சக்தி மூலம் மோட்டாரின் சுழல் காந்த புலத்தை விரைவாக சுழல வைக்கப்படுது. இப்போது மோட்டார் மின்சார பாசனம் ஏற்படுது. அப்ப இது நமக்கு தெரியும். நவீன வாகனங்கள் நடக்க போகுதுன்னா நம்ம ஸ்டார்ட்ல என்ன செய்வோம், இன்ஜின்ல இருந்து அதாவது ஃபியூல் கண்ட்ரோல் வச்சு மோட்டர் சுத்தி வைக்கும். அப்ப அது வெற்றில இருந்த கரண்ட் எடுத்து மோட்டர் சுத்தி வைக்க. அப்ப வெற்றி வாகனம் இருந்தால ஃபியூல் கன்சென்ட்ரேட் பதிலா வெற்றில இருந்த கரண்ட் எடுத்து மோட்டர் சுத்து. அப்ப அங்க மோட்டர் சுத்துக்குள் நமக்கு தெரியும் ஒரு காந்த பகுதிக்குள் நம்ம ஒரு மோட்டார் சுத்தி வச்சோம்னா அதுக்கு ஒரு விஷயம் போகும். அது நம்ம எங்க இப்ப அந்த வார அந்த விசியால் நம்மளுக்கு என்ன செய்யுது காரியம். இப்ப நம்ம வெற்றில இருந்து கரண்ட் ஸ்டாப் பண்ணி நம்ம கரண்ட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணி நம்ம அது இப்ப வெற்றில இருக்க கரண்ட் எடுக்கிறது நிப்பாடுபட்டு ஒரு மின் குழந்தைக்குள்ள காந்த குழந்தைக்குள்ள ஒரு கடத்தியும் என்ன செய்ய போகுது, கடத்தியும் சொல்லணும். அப்ப அந்த டைம் நம்ம நடக்க போகுது மாறி திருப்பி அங்க இருந்து கரண்ட் உருவாக்கப்படுது. அது நம்ம சொல்லுவேன் சரி டெக்கியம் சரி கிடைக்காது. அப்ப அந்த டெக்கியமா கால நம்மளுக்கு என்ன செய்யப்பட போகுது, திருப்பி நெருப்பு வந்து சாதாரண அந்த கான்செப்ட் தான் நீங்க தெரிவிச்சேன். இப்ப சாதாரண மோட்டாரானது மின்பிறப்பாக தொழிற்படும் கொடுக்கும் மின்னோட்டம் தூண்டப்படும் திசையை கண்டறிவதும் விதியை குறிப்பிடுகிறார். ஒரு மின்புலம் காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தியோட சுழற்றத்துல வார மின்னோட்டத்துல திசையை பார்க்கறதுக்கு லென்ஸ் விதி பயன்படுத்துவோமே. லென்ஸ்ல விதி நிறைய லென்ஸ்ல விதிங்கிறது சொன்னா ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் வந்துட்டு இப்பொழுதுமே அங்க காந்த பாய மாற்றத்தை வந்துட்டு எதிர்க்கிற திசையில அப்ப அது வந்துட்டு லென்ஸ் விதியில வருது. நமக்கு இங்க கட்ட கல்வி என்னது தொழிற்படும் போது மின்னோட்டம் தூண்டப்படுற திசையை கண்டறிவது. அப்ப டிரெக்டா அதுல திசையை பார்க்கறதுக்கு நம்ம என்ன விதியை பயன்படுத்துவோம், வளர்ப்பு விதியை பயன்படுத்தும். இங்க கட்டி என்னன்னா உதவும் விதியை குறிப்பிட கட்டி. அப்ப நம்ம என்ன செய்யணும், வளர்க்கை சொல்லி போட்டு அந்த விதியை எழுதணும். அதாவது என்னது அங்க வளர்க்கைன்ற பெருவரன்
சுட்டு விரல் தகவல் முதல் 3 விரல்கள் சமூகமாக பிடிக்கப்படும் பொழுது ஆட்கள் அல்லது நடுவிரல் ஆகிய ஒன்று கொண்டு சமூகமாக பிடிக்கும் பொழுது சுட்டு விரல் வந்துட்டு காற்றுப்புறத்தின் திசையும் நடுவிரல் வந்து நம்மளுக்கு மின்னோட்ட தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையும் அதே டைம்ல காணப்படக்கூடிய பெருவிரல் வந்து கடத்தியின் இயக்க திசையை நமக்கு குறிக்கும். ஏன்னா விதி குறிப்பிடங்கள் எப்பயுமே விதியை தாழ்ந்து அந்த விதி என்ன செல்லுதுங்கிறதையும் கட்டாயமே பண்ணும். ஓகே, அடுத்ததாக 40 மீட்டர் ஸ்கேர் பரப்பளவு 200 சுற்றுவட்டம் கொண்ட சுருள் ஒன்றும் 0.5 டெஸ்லா சீரான காந்தப்பாய் அடர்த்தியுடைய காந்தப்புலத்தில் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணின் சுழற்றப்படியும் தூண்டப்படும் அதி உயர் மின்னியக்கு விதியினை கணிப்பு 5 சொல்லி தந்தினார். இப்ப நமக்கு என்னன்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை E0, அதாவது வெகிஎம்எஸ் நமக்கு என்ன BAN சொல்லி தெரியும். இதுல உங்களுக்கு பாருங்க B தெரியும், 0.5 டெஸ்லா. ஓகே, A தெரியும் 40 மீட்டர், பெண் தெரியும் 200 செட்டு. ஆனா உங்களுக்கு ஒமேகாக்கு பதில் என்ன தந்தீங்க? ஹெர்ட்ஸ் தந்தீங்க. அப்ப நமக்கு தெரியும் ஒமேகா சமன் 2πf. உங்களுக்கு 2π 3 சொல்லி f வந்துட்டு 50. அப்ப என்ன வரப்போகுது? 300 ரேடியன் சற்று -1 ஒமேகா வரும். அப்ப நம்ம என்ன செய்ய கொண்டு இருக்கா? நீங்க இதுல பிரதிபலி போகுது. B வந்து நமக்கு தெரியும் 0.5. A வருது உங்களுக்கு 40, எங்களுக்கு 200, ஒமேகா வரப்போகுது 300. அப்ப இதுல வந்து நமக்கு வரப்போகுது என்ன சொல்லி தூண்டப்பட்ட அதிக மின்னியக்கு விசை சமன் என்ன வருதுன்னா 1/6 வரும். நம்ம டீபாடு பார்ப்போம். ஒரு காரின் உட்புறத்தை வெப்பமாக பயன்படுத்தப்படும் வெப்பமூட்டி சுருளானது சைபர் பாய்ச்சி 30 நிக்ரோ கம்மியினால் செய்யப்படுது. இக்கம்மியின் தூக்குமட்டு பரப்பளவு 5.5 மீட்டர் வருடம். காரம் மின்கலம் 400 வோல்ட் மின்னழுத்தம் நேரடியாக வழங்கப்பட்டு இது வெப்பமூட்டி ஆரம்பத்தை 4 கிலோவாட் வழிபடப்பட வேண்டும். வெப்பமூட்டி சூழல் கொண்டிருக்க வேண்டிய மீன் தடையா வரும். அப்ப நமக்கு வந்து P சமன் DCR ஆதாரி வலுவாக தந்திருக்காங்க 4 பார்த்தீங்கன்னா தடை சமன் DCR கொண்டி E தந்திருக்காங்க 400 வோல்ட். அப்ப 400 கண்டங்கள் 4 தர 13. அப்ப நமக்கு என்ன வரப்போகுது? 4 நம்ம பார்த்துக்க வேண்டிய தடை 6 வரும். இது 16 40. வடிதல் பாவம் என்னன்னா தடையை பெற தேவையான நிக்ரோ கம்மி நீளம். அப்ப நமக்கு என்ன ஆசன ரோ எல்ஓவையை அப்ப டெலிசமன் நமக்கு RIA. அப்ப 6 நமக்கு தேவையான வந்து 40 தூக்குள் பரப்பது தந்திருக்காங்க ரோல் தந்திருக்காங்க 3 10 6. அப்ப இது பண்ண 10 1 4 4 20. அப்ப 20 இந்த கம்மி வந்து இப்ப நம்ம 9 கீழ்பாடு ஒரு இருமுனை விசாரணை டிரான்சிஸ்டர் ஒன்றை சுற்றுகளில் ஒரு சாவியாகவும் அல்லது மின்னோட்ட பெருக்கியாகவும் பயன்படுத்தலாம். ஒரு பொதுக்கால அமைப்பில் உள்ள NPN டிரான்சிஸ்டர் வந்து நிலைமாறல் சிறப்பியல்பு வலையை வரையும் போது அதில் 3 பிரதான குறிப்பாடுகளை முதலாவது கேள்வி நிலைமாறல் சிறப்பியல்பு வலையை வரைந்து 3 பிரதேசங்களில் நிகழ்த்தாங்க. அப்ப நமக்கு சரி ஒரு NPN டிரான்சிஸ்டர் பொதுக்கால நிலைமாறல் சிறப்பியல்பு போது அதாவது இந்த இன்னொரு பிரதேசம் இதை நாம் சொல்ல சரி இதை நாம் சொல்லுவோம் துண்டிப்பு பிரதேசம். இதை நாம் சொல்ல துண்டிப்பு பிரதேசம். துண்டிப்பு பிரதேசம் இதை நாம் சொல்ல அங்க நிலம்பல் பிரதேசம். நிலம்பல் பிரதேசம் இதை நாம் சொல்ல போறோம் சொல்லி பார்க்க இதை நாம் சொல்ல சொல்லி துண்டிப்பு பிரதேசம். இதை நம்ம உயிர்ப்பு பிரதேசம். உயிர்ப்பு பிரதேசம் இது நம்ம நீங்க கட்டி சொன்னா நிலைமாறல் சிறப்பியல் தானே. நிலைமாறல் சிறப்பியல் நாங்கள் என்ன தெரிவிக்க போறோம்னா ஐசிக்கும் ஐடி எல்லாம் தேவைப்படுது. இது ஐசி இது ஐடி. ஐடிக்கும் ஐசி போறையான தான் நமக்கு விவரம் இல்லை. இப்ப அடுத்த பார்க்க ஒரு டிரான்சிஸ்டர் வந்துட்டு ஒரு வலுவற்ற சாவியாகும் நேரியல் சைகை பெருக்கிக்கு உகந்ததாக பயன்படுத்தப்படும் பிரதேசங்களை தனித்தனியா இறங்காங்க. அப்ப நம்ம என்ன சுவிட்ச் ஆஃப் பயன்படுத்துறோம். அப்ப சுவிட்ச் ஆஃப் பயன்படுத்தப்பட துண்டிப்பு பிரதேசம் அடுத்தது நிலவல் பிரதேசம். அப்ப நம்ம ஆலியாக பயன்படுத்தப்பட ஒரு துண்டிப்பு பிரதேசம்
அண்ட் நிறங்கள் பிரதேசம். ஒரு துண்டிப்பு பிரதேசத்துக்கு நம்ம என்ன செய்ய ஒரு துண்டிப்பு பிரதேசத்துல நம்மளுக்கு ஐடி வந்து இருக்க போது பூஜ்ஜியம் இருக்கும். ஐடி பூஜ்ஜியம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம கணக்கோட அந்த நமக்கு ஒரு ஆடிக்கு ஒரு துண்டிப்பு பிரதேசத்துல திறந்த நிலையே இருக்கும். திறந்த நிலையாக இருக்குது. இதே பெரும்பால் பிரதேசத்தில் நம்ம என்ன செய்யப்பட போது நமக்கு அந்த ஆணி மனிதரும் மூடி நிலையில இருக்கிற ஆடியாக பயன்படுத்தணும். இவ்வாழ்க்காகவும் அடுத்த செய்யாம ஒரு ஏக பரிமாண பிரதேசத்தில் நம்ம வந்து அம்பிளிஃபையர் பயன்படுத்தலாம். அம்பிளிஃபிகேஷன் பயன்படுத்துறது என்னன்னா இன்னும் நம்ம இந்த உயிர்பூக்கத்தை நம்மளுக்கு அம்பிளிஃபிகேஷனை பயன்படுத்தலாம். வாழ்ந்த கழிப்பாகும் ஒரு ஒன்றை காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு வினையிலாகி பல கோவல்களும் பீனோட்டிக்கான கோவையை வச்சு குறியீடுகளை நாம் காண்போம். அப்ப இது வந்து பேசிக்கான விஷயம். V0 இங்க நமக்கு V1 இது V2 இது நமக்கு வந்து மைனஸ் இது பிளஸ் இது இங்க பிளஸ் 10 வோல்ட் இங்க மைனஸ் 10 வோல்ட். இப்ப நமக்கு தெரியும் சரி எப்பவுமே அடுத்த 90 போகும். அப்ப சாரி வி நோட்டுக்கான கோவைகள் கிடைச்சது. அப்ப நமக்கு தெரியும் வி நோட் ஓவர் வி ஹை சமன் கே நோட்னு சொல்லி கேட்கும். அதாவது அவுட் விதியிலாம் இப்ப நமக்கு வி நோட்டுக்கான கோவை நம்ம எழுதலாம். வி நோட் சமன் வி ஐ தர கே நோட்னு சொல்லி எழுதப்போம். இப்ப நமக்கு இப்போ தெரியணும் கே நோட் ஏ நோட்டுங்கிறது அடுத்த நாள் இப்ப நம்ம குறியீடுகள் என்ன கணக்கு. அப்ப இந்த வி இன்புட் வந்து நம்ம என்ன செய்யலாம் சொன்னா இது V1 V2 சார்பாக கொடுக்கணும். அப்ப V1 V2 சார்பாக வி இன்புட் நம்ம எப்படி ஆகிற எப்பொழுது ஒரு ஆம்பிளிஃபயர் நம்ம கொடுக்கப்படக்கூடிய செயற்பாட்டு வினையில இன்புட் காரணம் பிளஸ் இருந்து பிளஸ் டேக் உபயோகத்துல இருந்து மைனஸ் டேக் உபயோகத்துல கழிச்சாச்சு கூட இருந்தாலும் கூட இருந்தாலும் ஆல்வேஸ் பிளஸ் வந்து மைனஸ் கழிக்கணும். V2 மைனஸ் V1 தர A1 தான் வரைக்கும் போகுது V1 தான் போகுது. அப்ப இதுல நம்ம சொல்லிட்டு வைக்கலாம் மாற்றிருக்காங்க. இதுல V1 பயப்பாடுதான் V2 நமக்கு V2 அதை V1 தான் இருக்காங்க. A0 அடுத்த சிஸ்டம். இப்ப அடுத்தது 4வது பகுதி. ஒரு செயற்பாட்டு விரியலாக்கியாக பயன்படுத்தப்படும் சுட்டிகளில் மறைப்பின்னுடன் பிரயோகிக்கப்படுகிறது. இதற்கான காரணத்தை தருகிறது. ஏன் மறைப்பின்னுடன் பயன்படுத்த சொல்லி பார்த்தா இப்ப மறைப்பின்னுடன் நம்ம எடுத்து பயன்படுத்தப்படும் ஒரு செயற்பாட்டு விரியலாக்கி நம்ம பயன்படுத்தணும். ஒரு செயற்பாட்டு விரியலாக்கிய பயன்படுத்த நமக்கு வரக்கூடிய கிராஃப் தான். இதுல நமக்கு என்ன செய்யுதுன்னா ஏழு பரிமாண வீச்சு வந்து இது VI அப்ப இதான் நம்ம கேம் போது அதனுடைய VI கிடையிலான கிராஃப் ஆம்பிளிஃபயர் வந்து செயற்பாடு தொழிற்படுத்தில அதோட பேர்பாடுறதுக்கும் பைப்பாடுறதுக்கும் இடையிலான கிராஃப் வந்து இப்படி இருக்க போகுது. இப்ப நமக்கு என்ன ஏன் மறைப்பின் பிரயோகம் சரி இப்ப நம்ம பாப்பா நினைச்சதுன்னா ஒரு மறைப்பின் இல்லாச்சு நம்ம இந்த ஒரு நம்ம நேரடியாக சுற்றி ஏனோட் வந்து நமக்கு செஞ்சா மிச்சம் பெருசாக இருக்கும். அதாவது நம்ம எவ்வளவு அறிவு கொடுத்தாலும் அவுட்புட் காரணம் பிசிசி கூட வந்து இப்ப இங்க நம்ம அதாவது நான் இந்த கிராஃப்ல படிச்சு என்ன இல்லை நம்ம கிராஃப்ல ஏ பரிமாண பிரதேசம் இது நம்ம கீழே இருக்க போகுது P0 போக VIL இப்ப இந்த A0 வந்து இந்த மறைப்பின்கள் பிரயோகிக்கல A0 பெருமானம் வீட்டளிக்க போதும் படம் பெருசா இருக்கும். மிச்சம் பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கிராஃப் மிச்சம் பெருசா இருக்கு படிக்கிறோம் கூட படிக்கிறோம் கிராஃப் செய்யும் இப்படி வர கிராஃப் இப்படி வரும் இப்படி வந்துச்சுன்னா இந்த கிராஃப் இந்த A0 பரிமாணம் வந்து நம்ம நமக்கு கூலியான ஒரு நேர்பரிமாண பிரதேசம் தேவைப்படுது. அந்த அழுது ஏகபரிமாண பிரதேசம் வந்துட்டு குறையிறதால நம்ம ஏனோட செய்யணும் குறைச்சி ஏகபரிமாண பிரதேசத்தை கூட்டணும். அப்ப அந்த ஏனோட குறைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யப்படுறோம்னா ஒரு மலைப்பெண்கள் பொறிமுறையை பயன்படுது. நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப கட்டிகள் என்பது செயற்பாட்டு விரியலாக்கியானது விரியலாக்கியாக பயன்படுத்தப்படும் சுற்றுக்களில் மறைப்பின்னூட்டல் பிரயோகிக்கப்படுகிறது. இதற்கான காரணம் ஏன்னு சொல்லி பார்த்தா ஒரு திறந்த சுற்றுல நமக்கு சரி மறைப்பினூட்டல் பயன்படுத்தப்படாத போகணும். அந்த ஏனோற்ற பெருமானம் நம்ம அழுத்த விரியலாக இந்த அப்புறம் என்னது
வீணோட நேம் போகும். இப்ப நான் சொன்ன மாதிரி அவன் ஏன் மறைவியோட பெரிய வைக்கும் ஒரு திறந்த தடனை நமக்கு ஓப்பன் நமக்கு போதும் மிக உயர்வாக இருக்கிறதுனால அங்க காணப்படக்கூடிய விதியிலாக்கி உறுதியற்றது இது மறைப்பு நம்ம செய்யப்படுத்துறதுனால குறைத்தல் ஏன் உறுதியற்றது சொல்றாரு நமக்கு அந்த ஏகபரிமாண பிரதேசம் அதாவது விதியிலாக செய்யக்கூடிய ஏகபரிமாண பிரதேசம் குறையாக கிடைக்க போகுது அதை நம்ம குறைக்க அந்த தேவையான பிரதேசத்தை அதிகரிக்கிறதுக்காக நாம என்ன செய்யறோம் இந்த ஏ நோட்டை மறைந்து மூலமாக குறைக்க போறோம் அதான் நிறைய விஷயம் அப்ப அது கிடைச்சுன்னா இப்ப நம்ம இடிபாடை பார்த்தோம் வாகனம் ஒன்றிய என்ஜினின் வெப்பநிலை அதிகரிப்பை அறிவதற்கு பயன்படுத்தப்படும் இலத்திரனியல் சுற்றின் ஒரு பகுதி கீழே இடத்தில் காணப்படுகிறது வெப்பநிலை அதிகரிக்கும் போது கோல் விரிவடைவதனால் RS ஆனது ஏழு வீழ்ச்சி தொடர்பு ஏற்படும் இதன் போது எஃபின் வோல்ட் அளவை மாற்றலாம் இவ்விரியலாக்கு பைப்பு வோல்ட் அளவு தசம் 5 வோல்ட் வழங்கப்படுறது ரைட் ஓகே அப்ப என்ன நடக்குதுன்னா ஹீட்டாக இந்த கோயில் வந்து விரிவடைதான் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஏற்படலாம் அப்படி இல்லாட்டி டீல பட்டு சர்வீ கம்ப்ளீட் ஆகுது அதனால நமக்கு அவங்களால சுத்த அந்த விஷயம் பகிர்ந்திக்காங்க இதுல முதலாவது என்னன்னா இவ்விரியலாக்கி நேர்மாறு விரியலாக்கியாகவா அல்லது நேர்மாறு அல்லாத விரியலாக்கியாகவா தொழிற்படுகிறது எனக்கு இருக்கு இப்ப நமக்கு விஷயத்த பாவம் என்னன்னா நீங்க இன்புட் வந்து நம்ம கேட்கறது இன்புட் வந்து பிளஸ் இருக்கு இன்புட் பிளஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது என்ன கேட்டகரி போகும் முதலாவது நேர்மாறு அல்லாத விரியலாக்கி நேர்மாறு அல்லாத விரியலாக்கி இரண்டாவது காரணத்தினா RSஐ ஏயுடன் தொடுக்கும் போது அழுத்த நயத்திற்கான கோவையை தருகிறார் இப்ப அழுத்த நயங்கிறது என்னது அழுத்த நயங்கிறது நம்ம அவுட்புட் வோல்டேஜ்ல இருந்து வோல்டேஜும் இன்புட் வோல்டேஜ் மட்டும் நீக்கிறோம் அதாவது அழுத்த நயம் A நோட்டுங்கிறது V நோட்டு VI V நோட்டுக்கு இப்ப நமக்கு என்ன செய்யறாங்கன்னா இப்ப ஆணி வந்து என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு A1 மட்டும் போடுறாங்க அப்ப ஏயோட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சர்க்கிட் எப்படி வரப்போகுது இப்படி வந்து இதுக்குள்ள கரெக்ட் இப்ப அப்ப இது வந்து நமக்கு என்னது புவியோட பூச்சோட செஞ்சிருக்கிறதுனால இது அடுத்த பூச்சி அப்ப இது பூச்சி அழுத்தத்துல இருக்குதுன்னா இந்த குழந்தை என்ன இடத்துல வந்து பூச்சி அழுத்தத்துல வரும் அப்ப இதுவும் பூச்சி அழுத்தம் இப்ப அடுத்தது வரும் இது நமக்கு தந்தீங்க சரி இது பி நோட்டா இது பூச்சி அழுத்தம் சொன்னா இது பி நோட் இது மீனோட்னா இதுவும் மீனும் இது மீனோட்னா இதுவும் மீனோட்டும் இப்ப நம்ம கடைசிக்கு இதுதான் நமக்கு தேவைப்பட போகுது கோல்டு லோட் சொல்லுவோம் இப்ப கோல்டு லோட்ல 2 வீதி எந்த போகுது அதுல முதலாவது வீதி நான் என்ன செய்யறது முதலாவது வீதி என்னன்னா காணப்படக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையருடைய பிளஸ் மைனஸ் முடிவுடையனால அழுத்த வேறுபாடு வந்து என்னன்னா 0 இப்ப நமக்கு இங்கிலீஷ்ல இன்புட் வந்துட்டு 5 பிளஸ்ல இருக்கிறது இன்புட் 5 இப்ப இந்த புள்ளி எடுக்க போறது மடத்துக்கு 5 வோல்ட் இருக்கு வெளியில நமக்கு தடையும் இல்ல இருக்கிறபடினாக்க இந்த அடுத்து நமக்கு என்ன வந்துடும் 5 வந்துடும் அதனால என்ன பி இன்புட் எடுப்போம் இது VI அப்ப இது VI இது நமக்கு VI வந்துடும் இது VI இது என்னது இதுவும் VI இது VI நடுவில் தடை வந்துள்ள இதுவும் VI ஃபைன் இப்ப நான் வரும் என்ன சரி பாருங்க இது இதுக்கான இது வரும் பார்த்தோம் இப்படி எப்பயுமே நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஆம்பிளிஃபையர் மெயினா விஷயம் என்ன நம்ம அழுத்தத்தை பெருக்கிடுது எப்பவுமே அதிகம் வியோ பெருசா இருக்கும் அது V நாட் பெருசா இருக்கிறது நமக்கு என்ன செய்யுது அவுட்புட் பெருசா இருக்கிறதுனால கரண்ட் இங்கால இருந்து இங்கால போகும் அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கரண்ட் இங்கால இருந்து இங்கால போகும் அப்படியான சில வீல என்ன செய்யுது VI இங்க வந்து VI இப்படி கரண்ட் பூச்சி சொன்னா கரண்ட் இப்படி வர அதாவது இப்படி வார கரண்ட் நான் இது வரைக்கும் I1 இதை நான் I2 சொன்னா இதால வார கரண்ட் அப்படியோ இதால போகும் ஏன் இதுக்குள்ள கரண்ட் போகாது இதுக்கு காரணம் சொன்னா இப்படி வார கரண்ட் வந்துட்டு இதுக்குள்ள போகாதுன்னா போக மாட்டேங்குது அதுக்கு என்ன அதுக்கு காரணம் நம்மளுடைய கோல்டு பிடி ரெண்டாவது கோல்டு அதை என்ன செய்யுது நமக்கு இது காணப்படக்கூடிய பீப்பு முடிவிடங்கள் கூடாக மின்னோட்ட வீடு செல்ல மாட்டேன் போக மாட்டேன் அது மின்னோட்டம் ஓடாது அப்ப அதனால இப்படி வார போது கரண்ட் என்ன செய்யுது இதுக்குள்ள போகும் அப்ப இப்ப நம்ம என்ன செய்யலாம் ரெண்டு சந்தர்ப்பத்திலே ஐஏ சமப்படுத்தலாம் அப்ப இந்தியாவில வார அதே I1 தான் இதுக்குள்ளாலே போகும் அப்ப 2 I1 ரைட் இந்த சந்தர்ப்பத்துல என்ன வரைக்கும் போதும் சமனா இருக்கும் அப்ப ஏழு தொகுப்பு ஒரு பெஸ்டிக் என்னன்னா இந்த I1 தான் டெல்டா V சமனையா I7 டெல்டா V ரோவா அப்ப இந்த டெல்டா V நமக்கு என்ன போதும் V நாட் மைனஸ் VI ஓவர் R வந்து நமக்கு எடுத்து R வந்து டெல்டா V சமன் IR அந்த I சமன் டெல்டா V ஓவர் R இங்க டெல்டா V நமக்கு V நாட் மைனஸ் VI ஓவர் R வந்து என்னது R
இது சமன் எதுக்கு சமனான போச்சுன்னா இது உண்டான ஒன்றதுக்கு சமனா இருக்கு. அப்ப அதனால இந்த 0 இந்த di ஆகவே இந்த di ஓவர் இது நமக்கு என்ன வருது 6. இப்ப நமக்கு தேவை என்னது அடுத்த இதுக்கான தொகையான இருக்கு v நாட் இன்டு vi. அப்ப நம்ம என்ன செய்வோம் v நாட் இது நாளைக்கு எதாவது இருக்கும். ஸோ v நாட் ri மைனஸ் vi ri r1 சமன் di r1. இப்போ இதுல இருந்து நம்ம v நாட் r1 சமன் vi r பிளஸ் vi r1. அப்ப இதுல இருந்து vi r பிளஸ் r1 இந்த v நாட் r1. அப்ப நமக்கு என்ன தேவை v நாட் இன்டு di. அது v நாட் இன்டு vi சமன் r பிளஸ் r1 போக r1. ஆகவே k சமனாகவே அது வந்து நானே நோட்டத்துக்கு அல்லது k சமன் r பிளஸ் r1 ஓவர் r1. ரைட். அப்ப இது நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு தேவையான 3 விஷயம் தான். முதலாவது கோல்டு மீது உண்டு, கோல்டு மீது விட்டு அடுத்தது கேட்ச வந்து. அப்ப இதுக்கடையில் எங்கேயாச்சும் தடைகள் எங்கேயாவது வரும் நமக்கு கேட்ச வந்து அதுக்கு யூஸ் ஆக போகுது. அப்ப நம்ம இது எப்படி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம இது இருந்தா ஏவோட கனெக்ட் பண்றோம். ஏவோட கனெக்ட் பண்ணி இது பூஜ்ஜியம் இருக்கிறதால இதுல அழுத்தம் பூஜ்ஜியம். இதுல அழுத்த பூஜ்ஜியம் அடுத்த அழுத்தம் என்ன அதுவும் பூஜ்ஜியம். அதுவும் அடுத்த இதுல மொத்த அழுத்தம் வேறுபாடு v நோட் சொன்னா இந்த முடிவடைந்த வரைக்கும் அழுத்தம் v நோட். இது v நோட் சொன்னா தொடர்ந்து வரப்போகுது v நோட் வரும். இப்ப அடுத்த வாதம் கோல்டு லோ விதி ஓட்டணும். அதுல என்ன சொல்லப்படுது ஒரு அமெரிக்க குறுக்கறியில அடுத்த வேறு பிளஸ் மைனஸ் குறுக்கறிக்கு அடுத்த வேறுபாடு பூஜ்ஜியம். அப்ப இங்க நம்ம பிளஸ்ல தசம் 5 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் வோல்டேஜ் என்ன அடுத்த வேறுபாடு தசம் 5 வோல்டேஜ் அடுத்த இது தசம் 5 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதாவது நம்ம தசம் 5 வோல்டேஜ்ங்கிறது இது இன்புட். அப்ப இது v இன்புட் எடுத்தா இதுவும் இன்புட். இப்ப இது இன்புட் எடுத்தா திரும்பி தடைக்குள்ள இதுவும் இன்புட் வந்து. அப்ப v எப்பவுமே வந்து v நோட் தான் பெருசா இருக்கும். ஒரு ஆம்பிளிஃபையர் மெயினான பர்பஸை வந்துட்டு அழுத்த விதியில் ஆக்கணும். அழுத்த விதியில் ஆக்குறதுனால அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து பெருசா இருக்கு அப்படின்னால கரண்ட் வந்து v நோட்ல இருந்து di இந்தியால பக்கம் கரண்ட் போகும். அப்படி வார கரண்ட் வந்து என்ன செய்யணும்னா இதுக்குள்ளாலையும் போக மாட்டேங்குது. ஏன்னா இதுக்குள்ள போகாது, ஏன் போகாது? அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு கோல்டுல 2 அதே என்ன சொல்றது நமக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பிளஸ் மைனஸ் முடிவிடும் கூட அர்த்தம் பூஜ்ஜியம். அதாவது கைப்பால் தான் பூஜ்ஜியம் தலையில செய்ய மாட்டேங்குது, கரண்ட் ஓட மாட்டேங்குது. அதோட கரண்ட் அப்படியே இருக்கிற வந்து கணக்கு வருது. அப்ப நம்ம என்ன செய்வோம் 5வது வாரக்காக அப்படி மேல போற காத்துக்கு சமாளிக்கிறதுனால நம்ம அந்த ஐவனையும் ஐஃபோனையும் சாப்பிடுங்க. இதுல இருக்கா நம்ம ஏ சமம் நமக்கு என்ன வர போகுது r பிளஸ் r1 ஓவர் r1 சொல்லி வருது. இப்ப நமக்கு அடுத்த கேள்வி இருந்துச்சுன்னா வியோட தொகுப்புல ஆல்டர்னேட் பண்ண போகும். இப்ப நம்ம வந்து என்ன வியோட தொகுப்பு இருந்துச்சுன்னா இதுக்கு நமக்கு என்ன செய்யப்படுது இது நமக்கு ஊற்றி இருக்கும். அப்ப இது அடுத்த பூஜ்ஜியம், இது அடுத்த மீனும், இது அடுத்த மீனோட்னா இது அடுத்த மீனும் கோல்டன்ல இது vi ஆயிடுச்சுன்னா இதுவும் vi இருக்கும். இது vi ஆயிடுச்சுன்னா இதுவும் vi. அப்ப நமக்கு என்ன செய்யுது v நோட் பேசுறதுனால காரணம் எங்க இந்தியாவில போகுது திருப்பி நமக்கு தெரியும் கோல்டுக்கு 2 படி வேலை செய்யாது முன்னோட்டம் மூடாது. சோ வார பாருங்க அப்படியே இதுக்கால போகும். அப்ப இது i2 இருக்குன்னு சொன்னா இங்க i1 i2 நெட் இருக்குது நமக்கு சமனா இருக்கும். அப்ப i1 காரணம் i1 சமன் டெல்டா v over r தானே. அப்ப v நாட் மைனஸ் vi over r சமன் நமக்கு இங்க ஒரு சரி vi over r1 பிளஸ் r2 ரைட். இதை நம்ம சொல்லிட்டு ஃபியூச்சருக்கு ஈஸியான வே இருக்காருன்னா எப்படி செய்யும் என்னது v நாட் மைனஸ் vi அப்படி இருக்கு. இந்த சேஞ்ச் ஒன்று vi சமன் இந்தியாவில் எழுதி போயிருந்ததுன்னா r over r1 plus r2 ரைட். இதுல நாம எழுதலாம் v நாட் இதை நம்ம எழுதலாம்னா v நாட் vi மைனஸ் vi over vi சமன் r into r1 plus r2 இருக்கும். சோ இதுல இருந்து பார்க்கலாம் vi over 1 ஆகவே v நாட் over vi minus 1 சமன் r into r1 plus r2 ஆகவே v நாட் over vi சமன் r into r1 plus r2 plus 1. But in the one to the r1 plus r2 over r1 plus r2 நமக்கு r plus r1 plus r2 over r1 plus r2 over r plus r1 plus r2 over r1 plus r2 இப்படியும் அப்ப நமக்கு இந்த தேவையான விஷயம் என்ன நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெண்டு கோல் விதியும் கர்சர் விதியும் பயன்படுத்தி நம்ம இப்ப இது அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா v இன்புட் வந்து சமஞ்சா vs plus minus 10 வோல்ட் r 2 ஓம் r1 20 ஓம் r2 30 ஓம் ஆனி rs ஆனது 8 கொடுக்கப்பட்ட டைப் அப்ப இது நமக்கு என்ன இதற்கான பிரதிநிதி
இதுல 4வதுல காரணம் பிடிக்கணும்னா நமக்கு தெரியுது ஏயோட தொகுப்படுறதுல அதுக்கான அழுத்த எதிர்க்கான தொகை r + r1 ஆகும். இப்ப அழுத்த நியமம் ஒரு CO over EI சமன் r + r1 over r1 இருக்கு. சரிதானே? அது நமக்கு தேவை V0. அது V0 சமம் என்ன ஆகுது? r + r1 over r1 தர V இருக்கு. இப்ப r பெருமானம் தந்திருக்காங்க இப்படி இருக்கும், r1 பெருமானம் தந்திருக்காங்க இதுவரை கீழ் நமக்கு திருப்பி r1 பெருமானம் இது தர V இன்புட் நசமந்தி. அப்ப 220 என்பது 5.5 வோல்ட். அத நமக்கு என்னது அவுட்புட். அதாவது நம்ம ஏயோட கனெக்ட் பண்ணல, ஏயோட கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளவு இன்புட் கொடுத்தோம், தசமந்தி வோல்ட் இன்புட் கொடுத்தோம். ஆனா நம்ம ஏயோட இது கனெக்ட் ஆகல, நம்ம அவுட்புட் என்ன ஆகுது நமக்கு அங்க நமக்கு அவுட்புட் 5.5 வோல்ட் இருக்கு. அதே ஆவணங்கள் என்னது வியோட தொகுப்பு, வியோட தொகுப்புல 5 வோல்ட் வரை காணும். சோ அதுக்கு நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து v கோசம் நமக்கு தெரியும்னு சொல்லி அதுக்கானது என்ன எடுத்துக்கிட்டீங்க r க்கு r over r1 plus r2 plus 1 அது அங்க இருக்குது. சோ r plus r1 plus r2 over r1 plus r2 தர v இன்புட். நம்ம இதுக்குள்ள அந்த பிளஸ் ஆனே போடுறோம். அப்ப இது நமக்கு r பெருமானம் தெரியும் 200, r1 பெருமானம் தெரியும் 20, r2 30, திருப்பி r1 20, r2 30 தர v இன்புட் வந்து நமக்கு v இன்புட் வந்து தசமம். இங்க எப்பவுமே பிரதிநிதித்துவத்துல இந்த ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி இருக்கு, அதே மாதிரி பிரதிநிதி போட்டு தான் திருப்பி போடணும். இந்த r plus r கிரேட் ஆகும் போட்டீங்கன்னா உங்க பிரதிநிதிக்கான மார்க்ஸ் வந்து இங்க வர மாட்டேங்குது. சோ அதை மைண்ட் வச்சுக்கணும். சோ இதுக்கு பிறகு ஸ்ட்ரைட் என்ன சொல்றாங்க எப்பவுமே ஆன்சர் ஃபார்முலா பிரதிநிதி அடுத்து ஃபைனல் வரை தான் மார்க்ஸ் எடுக்கணும். சோ இதுக்கு நம்ம ரெண்டு கம்பெனிகளா மாதிரி நம்ம முடிஞ்சோம்னா 25 சோ 2.3 என்ஜினின் வெப்பநிலை ஆபத்தான எல்லைக்கு மேல் அதிகரிக்கும் போது உலோகக்கோலின் வெப்ப விரிவு காரணமாக ஆணி S ஆனது புள்ளி A உடன் தொடுகை ஏற்படுகிறது. அப்ப உண்மையில என்ன நடக்குதுன்னா அந்த ஹீட் மேக் மெஷின் ஒரு மெக்கானிசம் இருக்குது. இப்ப நமக்கு ஹீட் குறைவா இருக்குல்ல, ஹீட்டோட இருக்க போகுது இருக்கு. இப்ப ஹீட்டான என்ன செய்யப்பட போது அந்த உலோகக்கோல் வந்து நிழல். அப்ப அந்த உலோகக்கோல் மீது நமக்கு எந்த தொடுகை ஏற்படுத்துது, அந்த உலோகக்கோல் நமக்கு ஏயோட தொடுகை ஏற்படுத்துறதுல நமக்கு என்ன செய்யுது இச்சந்தத்தில் பயப்பு கோள்களின் V0 திடீர் மாற்றம் காரணமாக ஒரு எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட வேண்டும். அப்ப நமக்கு விஷயம் டீட்டாக இருக்கக்கூடிய நமக்கு மோனோகிட்ட தெரிவிக்கல டீல கனெக்ட் ஆகிருக்கு. நமக்கு அடுத்த வேறுபாடு V0 வந்துட்டு V அவுட்புட் வந்து 2.5 வோல்ட். இப்ப இந்த மிஷின் டீட்டா செய்யுது கோயில் வந்து நிகழ்ச்சி ஆகிடுச்சு ஏஏ கனெக்ட் பண்ணும். அவரை நிகழ்ச்சி ஏஏ டச் பண்ணி உடனே நமக்கு என்ன செய்யப்பட போகுது V அவுட்புட் சடனா 5.5 வோல்ட். அப்ப சடனா ஒரு 3 வோல்ட் அதிகரிக்க கொண்டு இவரது வோல்ட் அவுட்புட்ல அவுட்புட் வோல்டேஜ் மாற்றம் வருது சடன் சேஞ்ச். அப்ப சடன் சேஞ்ச் காரணமாக நமக்கு என்ன செய்யணும், ஒரு எச்சரிக்கை ஒளியேற்பப்பட வேண்டும். பயன்படுத்தப்படும் ஒளிப்பான் அலாரத்தை நம்ம என்ன செய்யணும், நேரடியாக சுற்றின் வெளியுடன் இணைக்க முடியுமா இல்லையா. உங்களுடைய தலைப்பகுதிகள் கிடையாது. அது இப்படி மாறுச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு அலாரம் வந்து டைரக்டா செட் பண்ணணும். அந்த அலாரம் கொண்டு வந்து அப்படி ஒரு நம்ம போடலாமான்னு சொல்லி அதை கட்டிக்கலாம் போடலாமே இல்லையா. என்னது அப்படி நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணிடலாம். ஏன் கனெக்ட் பண்ணி நிறைய சொன்னா இப்ப நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கோம், நமக்கு இந்த வாரங்க அவுட்புட் ஓட்டம் எப்படி இருக்க போகுது, அவுட்புட் கரண்ட் வந்து நம்ம இதால வர அவுட்புட் மின்னோட்டம் வந்து மிச்சம் சின்னதாக போகுது. அந்த மின்னோட்டம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த ஒளிக்கான இயக்கிறதுக்கு போதியதாக இருக்க மாட்டேங்குது. அப்ப நாம என்ன செய்யணும், இன்னும் ஒரு சர்க்யூட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஐயை நம்ம கூட்டணும். அல்லது வேற ஏதாவது ஒரு டிவைஸை பயன்படுத்தி நம்ம இந்த ஐயை கூட்டி போட்டுதான் வேற ஏதோ செட்டப்பை பயன்படுத்தி இந்த அவுட்புட்ல வர இந்த ஐயை கூட்டி தான் அதுக்கு போது நம்ம என்ன செய்யணும், அலாரத்தை இயக்கணும். அப்ப நீங்க கேட்டு அலாரத்தை நேரடியாக இயக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. அதுக்கான காரணம் என்னச்சுன்னா இங்க வார பயப்பு மின்னோட்டம் வந்து மிகவும் சிறியதாக காணப்படுது. சிறிய அளவில் காணப்படுறதுனால அந்த மின்னோட்டம் என்ன செய்யாது, ஒளிப்பானை இயக்குவதற்கு போதியதாக இருக்க மாட்டேங்குது. அதனால என்ன செய்யும், நேரடியாக அலாரத்தை இணைக்கலாம். அதுக்கான காரணம் இருக்கு. ஒரு தொழிற்சாலையின் பாதுகாப்பு தொகுதி ஒன்றிற்காக வடிவமைக்கப்பட்ட தர்க்க சுற்று கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப இது வந்து சிம்பிளான ஒரு
ஒரு ஏஎன்டி பாட்டிலோட சேர்த்து ஒரு ஓ கேட் தந்திருக்காங்க. இது ஏயா, இது பியா, இது சி தான் இருக்காங்க. மோட்டார் இது வந்து நமக்கு மோட்டார் இருக்கும்போது, இது வந்து நமக்கு கதவை இருக்கும்போது, இது வந்து எமர்ஜென்சி ஸ்விட்ச் இருக்கு. அவசரம் இது வெளியீடு வை, இது நம்ம அவுட். கேள்வி என்னன்னா மோட்டார் இயங்கும் போது ஏ சமன் உண்டு எனக்கும் கதவு திறந்திருக்கும் போது பி சமன் உண்டு எனக்கும். அப்ப நாம என்ன சொல்லி ஏ சமன் உண்டுங்கிறது கதவு திறந்திருக்கு, கதவு ஓப்பனா இருக்கு. அப்ப 0ங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. பில வரும் பி சமன் உண்டுங்கிறது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப பி சமன் உண்டுங்கிறது கதவு ஓப்பன் ஆகி இருக்கும்போது க்ளோஸ் ஆயிருக்கு. ஏங்கிறது நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்னா மோட்டார் இயங்கும் போது. அப்ப ஏ சமன் ஒன்றுங்கிறது மோட்டார் இயங்கக்குள்ள, 0ங்கிறது மோட்டார் இயங்காது. சி சமன் அவசர நிலை சாவி அழுத்தப்படும் போது சி சமன் 0. அப்ப சி ஒன்றுங்கிறது நான் எமர்ஜென்சி சிச்சுவேஷன், 0ங்கிறது நமக்கு என்ன சொன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அப்ப நமக்கு ஒரு முதலில் மேலாக இச்சந்தர்ப்பத்தில் இறுதி வெளியீடு வையும் தர்க்க நிலையாகும். அப்ப நமக்கு என்ன சொல்லி இது நமக்கு ஒரு இறுதி நிலை பயன்படுத்தலாம். y சமன் என்ன வரும்போது இதுல நமக்கு ஒரு 10a இருக்கு. இது நமக்கு ஓகே. அப்ப 10a என்னது வெளியே தேர்ந்தெடுக்கிறது. அப்ப a தரவி அந்த வார அந்த அவுட்புட் நிவாரணம் நம்ம பண்றது கூட்டுப்படுது. சோ plus c. அப்ப a b என்னது a வந்து ஒன்றா இருக்கு. a ஒன்றா, b வந்து என்ன இருக்கு ஒன்றா இருக்கும்போது தர c என்ன வருது நமக்கு c என்னது c 0. ஆக இறுதி வெளி தரங்களை 1 + 0 1 y சமன் 1 இருக்கு. வடிவங்கள் சொன்னா ஒரு சாதாரண பாதுகாப்பான இயக்கத்தின் போது y சமன் 1 இன் போது, அதாவது ஒரு சாதாரண பாதுகாப்பான இயக்கம் நடக்கும்போது அங்க c சமன் நமக்கு என்ன வருது c சமன் சாதாரண பாதுகாப்பு. முன்னமையான சிச்சுவேஷன்ல c சமன் நமக்கு 1 இருக்கு. அது நமக்கு தெரியும் c சமன் எப்படின்னு 1 தான் இருக்கு. அப்பதான் பாதுகாப்பான இயக்கமா இருக்கு. அவசர நிலை ஜாக்கிரதை பண்ணக்கூடாது. அதாவது y சமன் 1 இருக்கு. அப்ப என்ன செய்யணும் நமக்கு y சமன் 1 இருக்குன்னு சொல்லிக்கிறோம். வெளியீடுகள் ABC இன் தர்க்க நிலைகள் யாவை? அப்ப நமக்கு இங்க தேவை என்னது AB plus C சமன் y. இதுதான் தந்திருக்காங்க AB plus C சமன் y ஆகிருக்கு. அப்ப நமக்கு இங்க தந்திருக்காங்க y சமன் 1. இப்ப அவசர நிலை இல்லைங்கிற படினால C சமன் என்ன எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல C சமன் 1 இருக்கு. அப்ப C ல பெருமானம் இங்க தெரிஞ்சு கொண்டு இருக்கு. அப்ப இங்க AB ல இருக்கு. AB ல பெருமானம் நமக்கு இங்க சைவரா இருந்தாலும் இல்லையா தேவைகளுக்கு முன்னாடி நான் இதுக்கு அவுட்புட் நமக்கு என்ன வருது முன்னாடி இருக்கு. ஆகவே a இந்த தரநிலை நமக்கு என்ன இருக்கலாம் 1 அல்லது 0, b இந்த தரநிலை வந்து 1 அல்லது 0 வருது. அது சிம்பிள். அதோட c மட்டும்